ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீதா சமையல். சங்கீதா சமையலில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி க்ளீனிங்க்காக ஒரு நியூ ப்ராடக்ட் நான் வாங்கியிருந்தேன். அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதை பற்றி தான் உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன். உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டு டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ரெண்டுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எஃபெக்டிவாக இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ரெட் கலர் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் பாத்திரம் க்ளீன் பண்ணுறதுக்காக, நம்ம சமைக்கிற பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி ஸ்பாஞ்சு ஸ்க்ரப்பர் அல்லது இந்த மாதிரி சில்வர் ஸ்காட்ச் ஸ்க்ரப்பர்லாம் நம்ம வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணும்போது நம்ம ரெகுலராக எப்படி தான் வாஷ் பண்ணி வச்சாலுமே அதனோட ஸ்க்ரப்பர் இந்த ஈரம் ட்ரை ஆகாமல் கொஞ்சம் தன்மையோடவே இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் பாக்டீரியாக்கள்லாம் நிறைய உருவாகும். நம்ம பாத்திரங்களை மறுபடியும் சமைச்சிட்டு சாப்பிடும்போது அந்த பிளேட்டில் நம்ம அந்த ப்ரஷ்ஷால் தான் க்ளீன் பண்ணுவோம். அதில் இருக்க பாக்டீரியாக்கள் அந்த பிளேட்டில் எல்லாம் வரும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம ஹெல்த்தியாக எந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி டிஷ்வாஷ் இந்த மாதிரி டிஸ்பென்சர் ஒன்று வாங்கிக்கோங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது எனக்கு. நான் இதை எதுவும் விளம்பரத்துக்காகலாம் நான் சொல்லலை. எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால தான் நான் உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்லியிருக்கேன். இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. மேலே இருக்க இந்த மூடியை நம்ம கழட்டிடலாம். மேலே இருக்க அந்த லிட்டை நம்ம கழட்டிட்டு நம்ம எந்த லிக்விட் நம்ம யூஸ் பண்ணுறோமோ பாருங்கள், அந்த லிக்விட் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மேலே இருக்க பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணி நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி நம்ம ஒன் ட்ராப் கூட நம்ம கரெக்டாக லிக்விடும் வேஸ்ட் பண்ணாமல் ஒவ்வொரு ட்ராப் மட்டும்தான் கரெக்டாக வரும். அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி நம்ம பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு மணி சேவிங் டிப்ஸாகவும் இருக்கும். நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இதனோட அந்த ஸ்க்ரப்பர் பகுதியில் பின்பகுதியில் திரும்பி பார்த்தீங்கன்னா அதில் நல்ல இடைவெளி விட்டு அந்த நார்லாம் இந்த மாதிரி நல்ல இடைவெளி விட்டு இருக்கும். அது சீக்கிரமாக அது ட்ரை ஆகிடும். இதில் ஈரப்பதமே இருக்காது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த மாதிரி நீங்கள் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக லிக்விடு ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடும். இது வேஸ்ட்டும் ஆகாது எதுவும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. இதை வச்சு நம்ம என்னென்ன இன்றைக்கி க்ளீன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் நம்ம லிக்விடை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த லிக்விட் நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அந்த லிக்விடை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுலேயே டெய்லியும் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி இந்த லிக்விடும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து தேவைக்கு மட்டும் கூட கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம லிக்விட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ லிக்விட் ஆட் பண்ணி நம்ம லிட்டும் நம்ம டைட்டாக போட்டு விட்டுடலாம். போட்டு விட்டுட்டு நான் ஒரு பிளேட் மட்டும் உங்களுக்கு இன்றைக்கி நான் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நான் அந்த பட்டன்ஸ் ப்ரெஸ் பண்ணினதையும் ஒன் ட்ராப் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி லிக்விட் வரும். இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி இந்த பிளேட்டில் தண்ணி தெளிச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி வாஷ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக வாஷ் பண்ணிடலாம். ரொம்ப அவ்வளோ அழகாக க்ளீன் ஆகுது பாருங்கள். இதை ஓரங்களாகட்டும் பின்பகுதி எந்த பக்கம் நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிங்கனாலும் ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆகி வந்துடும். நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எவ்வளோ தீஞ்சு போன பாத்திரமாக இருந்தாலும் ரொம்ப சூப்பராக வரும். இந்த ப்ரஷ்ஷை வச்சு நம்ம கவுண்டர் டாப்பு, ஸ்டவ்வு, நம்மளோட சிங்க்கில் எல்லாமே நம்ம சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கவுண்டர் டாப்பும் ஸ்டவ் க்ளீனிங் மற்றது சிங்க் க்ளீனிங் எல்லாமே இதை வச்சு தான் பண்ணினேன். இந்த டைல்ஸு நம்ம கவுண்டர் டாப்பில் சைடில் இருக்க டைல்ஸும் சூப்பராக ரிமூவ் ஆகி வந்துடும். அந்த ஆயில் பிசுக்கெல்லாம் எதுவுமே இருக்காது. ரொம்ப சூப்பராக க்ளீன் பண்ணிட்டேன் நான். நீங்களும் இதே மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த டிப்ஸ்க்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்க்கலாம். நம்ம ஹோட்டலுக்கெலாம் போனோம்னா நம்ம பிளேட்டில் ஒரு ரவுண்டாக பனானா லீஃப் வச்சு சாதம்
போட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி லீஃபு நம்ம வீட்டில் இருக்க இலையை எப்படி நம்ம கட் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு வெளியில் எங்கேயாவது நம்ம டூர் போனாலும் நம்ம இந்த மெத்தடில் நம்ம பனானா லீஃப் நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா நம்ம தட்டெல்லாம் வெளியில் போய் நம்ம க்ளீன் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. இந்த மாதிரி ஒரு பனானா லீஃப் தட்டு மேலே போட்டு நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே டஸ்ட்பினில் எடுத்து போட்டுட்டு வந்துடலாம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நம்ம வாழை இலையில் சாப்பிட்றதுனால நமக்கு ஆயிலும் நீடிக்கும், நம்ம உடம்புக்கும் அவ்வளோ நல்லது. அதனால் இதை எப்படி நம்ம இந்த மெத்தடில் நம்ம கட் பண்ணி ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் எங்கள் வீட்டில் வாழை இலை இருந்துச்சு. அதை இந்த மாதிரி ஒரு பிளேட், உங்களுக்கு எந்த சைஸில் தேவையோ அந்த பிளேட்டை இந்த மாதிரி வாழை இலை கட் பண்ணிவிட்டு வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு அந்த வாழை இலை மேலே நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க பிளேட்டை திருப்பி போட்டு கூட நீங்கள் கட் பண்ணலாம். நான் அப்படியே தான் கட் பண்ணிகிட்ருக்கேன். திருப்பி போட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னமும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எனக்கு இந்த மெத்தட் ஈஸியாக இருந்துச்சு, அதனால தான் நான் இப்படி கட் பண்ணுறேன். பாருங்கள், சூப்பராக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இந்த மெத்தடில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வாழை இலையை கட் பண்ணிவிட்டு வந்த உடனே நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் கூட ஈரமே இல்லாமல் முன்பகுதியும் பின்பகுதியும் நல்லா ட்ரை கிளாத்தை வச்சு நீங்கள் தொடச்சி எடுத்துருங்க. ஏன்னா தண்ணி இருந்ததுன்னா வாழை இலை சீக்கிரமாக பழுத்துரும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த வாழை இலையை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்டு பகுதியில் உங்களுக்கு எந்த சைஸில் சின்ன இலையாக குட்டியாக வேணும்னா நீங்கள் சின்ன பிளேட்டை வச்சு கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டிஃபனுக்கு, சாதத்துக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பெருசாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிளேட்டை வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ண இலைகளை நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறதும் பார்க்கலாம். பாருங்கள், நான் எல்லா இலையுமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு லீஃப் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அதில் குறைஞ்சது 6-7 இலை வரும் தாராளமாக. எனக்கு ஒரு 12 கிடைச்சிது. நான் 12 இந்த மெத்தடில் தான் நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். ஒரு கேரி பேக் எடுத்து அதில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த இலை கொஞ்சம் கூட பழுக்காது. ஒரு 10-15 நாள் அப்படியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.